தமிழகத்தில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் உடல் உஷ்ணத்தை தணிக்க பொதுமக்கள் பழச்சாறு கடைகளில் தஞ்சமடைகின்றனர். மணிக்கு ஒருமுறை இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகிய நீர்ச்சத்து மிக்க உணவுகளை நாள் அளவிற்கு வெப்பம் காணப்படுகிறது. தகவல்களை எமது செய்தியாளர் வனராஜிடம் கேட்கலாம். கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகரம் முழுவதுமே வெயிலின் அலை, வெப்பத்தின் அலை கொடூரமாக வீச தொடங்கியிருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னோட்டமாக கடந்த ஒரு வாரமாக திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே வெயிலின் கொடுமை அதிகமாக உள்ளது. வெயிலுக்கு இதமாக இயற்கை பானங்களை பருகுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. வாட்டி வதைக்கும் இந்த மதிய நேர வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்காக திருநெல்வேலி பொதுமக்கள் எவ்வாறெல்லாம் தங்களை தற்காத்து கொள்கிறார்கள் என்று அவர்களிடமே கேட்போம். இங்கே கம்பங்கூழ் குடிக்கிறதுக்காக வந்தோம். நாங்கள் உண்மையாக நல்லா இருக்குது இங்கே குடிக்கிறதுனால. மொத்தம் அந்த ஊறுகாய் அதெல்லாமே ஒரு 7 வகையான ஊறுகாய் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அப்பளப்பு எல்லாமே நல்லா, அப்பளம் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு செம்புங்கிறதுவே போதுமான அளவு இருக்குது. 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாம் வயிறு நிறைய அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. கேப்பக்கூழும் இருக்குது. நான் அன்னைக்கு ட்ரை பண்ணேன், கம்பங்கூழ் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. மோரும் குடிச்சிருக்கிறேங்க, நல்லா இருந்திருக்கு. எல்லாமே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு சூடெல்லாம் அப்படியே கீழே தனிகிற மாதிரி நல்லா அருமையாக இருக்குது கூழ். காலையில் பயிர் அந்த மாதிரி இதை ஊற வச்சு சாப்பிட்றது. அப்புறம் அதிகமாக அந்த டீ அதிகமாக குடிக்கிறதுக்கு வேலை அந்த மாதிரி இயற்கையானது குடிக்கலாம். இந்த ஜூஸ் கடையில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதெல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி இயற்கையானது குடிக்கலாம். நிறைய கடைகள் இருக்குது இதே மாதிரி. அதை நம்ம பயன்படுத்தணும்.